வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுலதான் சீமான் கும்பல் பொலேர்னு பொடனில அடி வாங்கி தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்கன்னா லண்டன்லயே அதாங்க நடந்திருக்கு. லண்டன்ல போய் வாலாட்டி ஒட்ட நறுக்கப்பட்டு போலீஸ் புடிச்சிட்டு போய் அதுலயும் ஒத்தையா நின்னு ஒரு தங்கச்சி அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க. வேற லெவல் சம்பவங்க. இந்த சீமான் கும்பலுக்கு என்ன அப்படின்னா, அரசியல்ல ஏதாவது செய்யணும்னா நேர்மையாக அறத்தோடு பொலிட்டிக்கல் நாலெட்ஜோட நின்னு நீ வேலை பார்க்கணும். இது எதுவுமே இல்லாம கேனத்தனமா எதையாவது பேசி வம்பள மாட்டிக்கிட்டு சிக்கி அசிங்கப்படுறது இந்த கும்பலுடைய வேலையாவே இருக்கு. தமிழ்நாட்டுல பெரியார ஏத்து பேசி அடிச்சதுனாலே எங்களுக்கு ஓட்டு ஒரு மடங்கு கூட வந்துருச்சுன்னு உருட்டுறானுங்க. யாருமே தேர்தல நிக்கல, நொட்டாங்கையில அடிச்சு 1,00,000 சில்லற வாக்க வாங்கி போற போக்குல ஈஸ்ட் சேர்ல படுத்துக்கிட்டு டிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. இந்த கும்பல் முக்கி முணங்கி ஓடி உருண்டோ ஒத்த ஓட்டு வாங்காம பாஜக கார ஓட்ட பிச்சை எடுத்து வச்சுக்கிட்டு தற்பெருமை பேசிக்கிட்டு அலையுதுங்க. சரி, இங்கதான் இப்படி அலையிறாங்க உள்ளூருக்குள்ள, நாம கொஞ்சம் ஈவு சோவு பார்த்து போய் தொலைங்கடாடே அப்படின்னு விடுவோம். லண்டன்லயும் போய் இதே செஞ்சா, லண்டன்ல ஈஸ்ட்காம் பகுதியில ஒரு சின்ன புத்தக நிலையத்துக்குள்ள ஒரு குட்டியா ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அந்த புத்தக நிலையத்துல அடிக்கடி கூட்டம் நடக்குமா. தமிழ்நாடு, தமிழர்களுடைய பண்பாடு, அரசியல் எல்லாமே பேசுவாங்க போல இருக்கு. அந்த புத்தக நிலையத்துல நேத்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அங்க பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார். தமிழர்களின் தலைவர் பெரியார் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. வந்திருக்கே பாருங்க. இத கேள்விப்பட்ட உடனே ஒரு 4 ஜாம்பிகள் கிளம்பி போயிருக்கு. சங்கிகளோட மோசமானது ஜாம்பிகள், ஞாபகம் வைங்க. 4 பேர் கிளம்பி போய் அங்க உட்கார்ந்துகிட்டு உருட்டுன்னு உருட்டி இருக்குங்க. அதுல ஒருத்தன்லாம் வளர்ந்து கட்டவன் ஒருத்தன் நிக்கிறான். எந்த அறிவும் இல்லாத ஒரு ஜடம். அது பார்த்தாலே தெரியுது. எந்திரிச்சு நெஞ்ச காட்டுறான். எந்திரிச்சு நெஞ்ச காட்டுறாங்க. நான் அப்படின்னு மிரட்டுறானா, உட்காருடான்னு ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சு போட்டுருச்சு. இதுல என்னன்னா, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, தமிழின தலைவரா? யார் தமிழின தலைவர்? பெரியாரா? எங்க எழுதியிருக்கு? எந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கு சொல்லுங்க. அட லூசு பயல்களா, தமிழின தலைவர்னு இப்பல்ல 32லயே எழுதி இருக்கிறாரு சாமி சிதம்பரம். அவர் தானே உங்க பங்காளியாச்சு. சாமி சிதம்பரம் அப்பயே புஸ்தகத்தை எழுதிட்டாரு. அதுக்கு பிறகு தமிழர் தலைவர்னா பல பேருக்கு பொத்துக்கிட்டு வருது. ஆனா என்றும் தமிழர் தலைவர்னு போட்டா இன்னும் அடிச்சுக்கிட்டு சாட்டுன்னு சொல்லிட்டு தமிழ் திசை பதிப்பகம் என்றும் தமிழர் தலைவர் பெரியார் புத்தகத்தை வெளியிட்டு இன்னைக்கு இவங்க எல்லாம் ரொம்ப கொடசல் கொடுத்துட்டாங்க. எந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு? இந்த புஸ்தகத்துல எல்லாம் இருக்கு பாரு. நீ தான் அட்டையே பார்க்க மாட்டே. வாட்ஸ்அப்ல வர வாந்திகளை நம்பிக்கிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு தெரியுற ஒரு கும்பல் தானே நீங்க. ஒரு கழிசடை கும்பல் தானே, தற்கொலை கும்பல் தானே நீங்க. உங்களுக்கு எங்க அறிவு இருக்க போகுது? 4 புத்தகத்தை தேடி படிக்கணும், நல்லது கெட்டது ஏதுன்னு விவாதிக்கணும், விவாதிச்சு அறிவை கூர்த்திட்டுக்கணும். அதான் அறிவு. ஆனா விவாதமே இல்லாம நான் சொல்றதான் கரெக்ட்னு ஒரு கும்பல் நிக்குதுன்னா அது வளரவே மாட்டேன், நான் சாக்கடை தான் தேங்கிதான் கிடப்பேன் அப்படின்ற கும்பலத்தான் இருக்கும். சாமி சிதம்பரனார் கூட கொஞ்ச நாள் கழிச்சு பெரியாரை விட்டு போனார். ஏன் தெரியுமா? ஆரியரும் திராவிடனும் ஒன்றே, ஒரே இனம், அவர்கள் ஒரே மாதிரியான இனம் அப்படின்னு அவர் உருட்டினாரு. அதனால பெரியார் இல்லையா அப்படின்னு தொடர்ந்து ஆரியத்துக்கு எதிரான போற தொடங்கும் போது இவர் வெளியே போயிட்டாரு. போய் கம்யூனிச பத்திரிகைகள்லாம் ஆசிரியரா இருந்து செத்து போனாருன்னு வச்சுக்கோங்களே. இந்த சிதம்பரனாருடைய புத்தகம் தான் முதல்ல தமிழர் தலைவர் அப்படின்றது. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், யார் தமிழர் தலைவர்? பெரியாரா தமிழர் தலைவர்? ஏன் உனக்கு ஏன் எரியுது? இலங்கையில இருந்து உட்கார்ந்துட்டேன்னா வாழை சுருட்டிட்டு இலங்கையிலே உட்காரு. இல்ல அங்க உட்கார முடியலன்னா ஊரா போய் உட்கார்ந்து சுத்துங்க. இங்க வந்து உட்கார்ந்துட்டு எங்க பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கல. நாங்க எங்க பாலிடிக்ஸ் நாங்க யார கொண்டாடுறது நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நீ யார கொண்டாடுறது நீ முடிவு பண்ணலாம். நாங்க வந்து பிரபாகரனை கொண்டாடக்கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அறிவு இருக்கு. நீங்கள் பிரபாகரனை தாராளமா கொண்டாடுங்க. ஆனா பெரியாரை ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேக்குறீங்களா? அது சங்கித்தனம். அதுதான் இந்த சங்கிக செஞ்சிட்டு இருக்கானுங்க. இந்தியாக்குள்ள சங்கிகள், நீ ஏன் கறி சாப்பிடுற, நீ ஏன் ஆடை உரிக்கிற, நீ ஏன் மாட்டுக்கறி தின்ற, நீ ஏன் இப்படி சாமி கும்புற, நீ ஏன் இந்த, இதெல்லாம் சங்கித்தனமான வேலை. ஏன் தட்டுல என்ன இருக்கணும்ன்றதோ என் வாழ்க்கையில என்ன இருக்கணும்ன்றதோ நான் தான் டிசைட் பண்ணணும். சங்கிய டிசைட் பண்ண முடியாது. அதத்தான் இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் கும்பல் அங்க செஞ்சிட்டு இருந்திருக்கு. அங்க போய் உட்கார்ந்துட்டு தமிழர் தலைவன் யார் எழுதுனா, தமிழர் தலைவன் எப்படி சொல்றீங்க, அவர் தமிழரா, அவர் தமிழரான்னு கேக்குறான். பாருங்களேன், எந்த ஒரு இடத்துல சொல்லி இருக்கு தமிழர் தலைவர் பெரியார்? சொல்லி இருக்கு, எந்த புத்தகத்துல சொல்லி இருக்கு? பாத்தீங்களா? தமிழரா? ஆமாயா, தமிழர் தாயா. யார் என் நிலத்திற்கான உரிமைக்கு போராடுகிறார்களோ, யார் என் இனத்தின் உரிமைக்காக உயிரை விடுறாங்களோ, தன் வாழ்க்கை முழுதையும் தமிழின மக்களுக்காக யார் செலவழிச்சாங்களோ அவங்கதான் எங்க தலைவர், அவங்கதான் தமிழர். தமிழர் பேரை சொல்லி திரள் நிதியில வயிறு வளர்த்து வீங்கி போய் திரியிற நீங்கெல்லாம் எங்களுக்கு தமிழரே கிடையாது. நீங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது முதல்ல. அதனால அந்த உருட்டெல்லாம் இங்க வந்து உருட்டக்கூடாது. யார் தமிழர், யார் தமிழர்? அவர் தமிழர்யா.
அவர் எங்க இனத்தின் தலைவர்யா, என் இனத்தினுடைய போராட்டத்தை முடுக்கிவிட்ட தலைவர்யா. சமுதாயத்துல கீழ் வரைக்கும் போய் ஆரிய பண்பாட்டு நம்ம மேல எப்படி திணிக்கப்படுதுன்னு பாடம் நடத்தின வாத்தியாரியா. யாருகிட்ட என்ன வந்து பேசுறீங்க? அதுலயும் ஒரு பெரியவர் என்ன கையை நீட்டி பேசுறீங்க? நான் கையை நீட்டி பேசுவேன், காலை நீட்டி பேசுவேன். அப்படியே சீமா முத்தி வந்துருச்சா? அப்புறம் செருப்பு கழட்டி அடிப்பாங்க, மக்கள் வாங்கிட்டு போக வேண்டியதான். கையை நீட்டி பேசுவேன், கால் நீட்டி பேசுவேன். அது மரியாதை குறைன்னு ஒருத்தர் முன்னாடி இருக்கவங்க நினைக்கிறான்னா நீ எப்படா கையை நீட்டி பேசுவ? தாம் தோன்றித்தனமா பேசி திருநாளதான் இப்படி ஊர் ஊரா திருந்திட்டு இருக்க. நம்மளையும் பேச வைக்கிறாங்க பாருங்க. நாம எல்லோரையும் அன்பால் அரவணைக்கிறவங்க. நம்மளையும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிறுத்துற வேலைய இந்த தற்குறி சீமான் செய்யறான். அதுக்கு உலக நாடுகள் இருக்கிற தற்குறி சீமானுடைய தம்பிகள் எல்லாம் அதை வளர்த்தெடுக்கிறானுங்க. அடையாளம் இல்லாம போவீங்க, கூப்பிட்டு கேட்கறதுக்கு நாதியத்து போவீங்க, கூட நின்னு உழைக்கிறதுக்கு ஆள் இல்லாம போவீங்க. முதல்ல இந்த சீமான நம்பிக்கிட்டு போற வரலாம் உரண்டை இழுக்கிற கேவலமான தரத்தை நிறுத்துங்க. சண்டை பிடிக்கிறதுக்கு எதுக்குங்க மீட்டிங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பிடிக்கிறதுக்கு எதுக்குங்க மீட்டிங்க அப்படின்னு கேட்டோன்னே எந்திரிக்கிறான், நெஞ்சு நம்பித்து எந்திரிக்கிறான். பாருங்களேன், பாத்தீங்களா? எந்திரிச்சு நின்னு நெஞ்ச காட்டுறாங்க, மிரட்டுறானா? லே தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. அந்த அம்மா போய் நின்னுகிட்டு வச்சு உருட்டி விட்டாங்களே, மிதிச்சு சதைச்சு விட்டாங்களே. ஒரு அம்மா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க அந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளரா இருப்பாங்க போல இருக்கு. வச்சு நாக்கப்புடுங்கிற மாதிரி கிழிச்சு விட்டுருக்காங்க. கடைசியில எங்க வந்துட்டாங்க தெரியுமா? நீங்க தமிழரே இல்ல, பெரியாரை தமிழர் என்று சொன்னால் நீங்கள் தமிழரே இல்ல அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணு புகுந்து வாயில மிதிச்சிருச்சு. நீங்க சொல்றத நாங்க ஏங்க பேசணும்? அதானே நம்ம கேட்டோம். நீங்க சொல்றத நாங்க ஏன் பேசணும்? நீங்க இப்ப யோசிக்கிறத நாங்க ஏன் கொடுக்கணும்? அது எங்க வேலை இல்ல. நாங்க சின்னதா கூட்டம் போடுறோம், நாங்க பேசுறோம். நீ பெருசா கூட்டம் போடு, பெருசா கூட்டம் போட்டு பேசு. சரியான கேள்வி, அதானே உண்மை. நான் ஒரு சின்ன கூட்டம் போட்டு பெரியார பத்தி பேசுறேன்னா நீ பெருசா கூட்டம் போட்டு சீமான பத்தி பேசு. உனக்கு தமிழின தலைவர் பிரபாகரன் எல்லாம் உனக்கு நோக்கம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு சீமான் சொல்லிருக்கான், பிரபாகரனே வந்து சொன்னாலும் பெரியாரை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். நாளைக்கு நான் தான் பிரபாகரன் சொல்லுவான்னு நம்ம பலமுறை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீ யார தலைவரா நினைக்கிற? பிரபாகரனை. அவரே வந்து சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன்னா உனக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? நீ யார வழியா பின்பற்ற? ஒரு மண்ணு இல்ல, திரள் நிதியை தவிர ஒரு வழியும் அவன் பின்பற்றல. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, வந்ததுல இருந்து எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? டீசெண்டா இருக்காம சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. கேட்டோன்னு அப்படியே ஊன்றாங்க. ஏத்து கேட்காத வரைக்கும் எகிரி பாஞ்சவங்க அந்த அம்மா ஏத்து கேட்டோன்னே அடக்கி வாசிக்கிறாங்க. வெளியே போயா, உனக்கு டீசெண்டா பேச முடியலன்னு நீ எங்க உட்காந்துருக்கு, கிளம்பு அப்படின்னு அந்த அம்மா போடுறாங்க. அப்ப அந்த பையன் ஏற்கனவே சொன்னான்ல, நீங்களாம் தமிழர்களா, நீங்களாம் தமிழர்களான்னு கேட்டான்ல. நீ என்ன எங்களை சொல்றது நீங்கெல்லாம் தமிழர்கள்னு? நாங்க தமிழர் தாயா. நீ யாரு? நீ யாரு? என்ன இலங்கையில இருக்கிற தமிழர்களா? இங்க தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லையா? வச்சு சரியா நாக்க அறுத்து விட்டுருச்சு அந்த அம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஈழத்துல இருக்கதான் தமிழர் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க இந்தியாவுல தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் 8 கோடி பேர் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் தமிழர்களே இல்லையா? அதோட நாங்க தமிழர் தாயா, நீ எத்தனை கோடி பேர் இருக்க போது சொல்லு அப்படின்னு நெஞ்ச புடிச்சிச்சு பாரு அந்த அம்மா. மறந்துட்டாங்க. அதான உண்மையான நிலவரம். தமிழ்நாட்டுல நாங்க 8 கோடி பேர் இருக்கோம், உலகம் பூரா சேர்த்தோம்னா 8-10 கோடி பேர் வந்துருவோம். தமிழர்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 10 கோடிக்கு மேல வந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எத்தனை கோடி பேர் இருக்கீங்க அப்படின்னு இந்த அம்மா கேக்குறாங்க. இந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சி இழந்தவங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, ஈழத்தமிழருக்காக வாழ்க்கை இழந்தவங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 80கள்ல ஈழத்தமிழருடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை கூட்டு வந்து இங்க மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து பொருளாதார உதவி கொடுத்து மருந்து கொடுக்கும் போது பல திராவிடர் இயக்க இளைஞர்கள், அதாவது திராவிட இயக்கத்தை சேர்ந்த அப்பா அம்மா குடும்பங்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய பசங்க கடிதத்தை எழுதி வச்சுட்டு இலங்கைக்கு ஓடி போயிட்டானுங்க. இருக்கானுங்களா செத்துட்டானுங்களா கூட இன்ன வரைக்கும் தெரியல. அப்படி தம் பிள்ளையை இழந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஈழத்துல ஒரு விடுதலை இயக்கம் வெற்றி அடையணுன்றக்காக. ஆனா இது எதையுமே தெரிஞ்சுக்காம ஒரு செல்றார் பைய சீமான், ஒரு தற்குறி, அரசியல் அறிவே இல்லாத வடிகட்டின முட்டாள் அது கூட சேர்ந்துகிட்டு எல்லாரையும் பகைக்கிறது இருக்குல்ல, இது எவ்வளவு கேடுகட்டத்தனத்தை உருவாக்குன்னு தெரியல அந்த பசங்களுக்கு. எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதா அரசியல், எல்லாரையும் அரவணைத்து போவதா அரசியல், நம்ம கூட்டத்தை பெருசாக்கி மூலமா வலுவாக்குறதா அரசியல். இந்த கூட்டத்தை உடைச்சு நீ தெலுங்கு, நீ வந்து கன்னட, நீ மலையாளி, நான் தமிழ, நான் புடுங்கி அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். இதன் மூலமா ஒரு பேரிடத்தை வலுவிழக்க செய்கிற ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை போற போக்குல இந்த கும்பல் செஞ்சிட்டு இருக்கு வயிற்று பிழைப்புக்காக. அதான் அங்க இந்த அம்மா நல்லா நறுக்குன்னு கேட்டாங்க, நீ எத்தனை கோடி பேர் இருக்க, எங்களை பார்த்து ஏன் கேட்கிறேன்னு. இது வந்துருச்சா
நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுன்னா பேச யோசிப்பாங்களா இல்லையா? ஈழத்தமிழர்களுக்கு ஒண்ணா நாளைக்கு பேச யோசிப்பாங்களேப்பா, இவன் பூரா நெஞ்ச நிமித்திட்டு இருப்பான், இவனுக்கு ஏன்பா நம்ம போய் நிக்கணும், யோசிப்பாங்களா இல்லையா? அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நாங்க தொடங்க முடியாது. இது இவங்க வந்து இவங்க ஒரு சின்ன இதுல ஆர்கனைஸ் பண்ணாங்க. நீங்க பெரிய ஆர்கனைஸ் பண்ண முடியாது. வந்ததுல இருந்து கத்தி கத்துறீங்க. வந்ததுல இருந்து ஏன் கத்தி கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க நீங்க? நீங்க தான் இவ்வளவு கத்துறீங்க. நீங்க ரீசன்ஸ் இல்லாம நாங்க தமிழர்கள். நீங்க பெரிய தமிழர்கள். தலைவர் சொல்லி நீங்க 10 பேர் சேர்ந்து கதைக்கலாம். பாத்தீங்களா அந்த அம்மா பேசுற வீடியோ பாத்தீங்களா? வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்து பதன்னு ஓடுறானுங்க. நம்மளே ஒண்டி பிழைக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கோம். அங்க போய் தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தாம நம்ம அரசியல்ல தெளிவா நிதானமா உரையாடல் விடணும். மதங்கள் கூட அன்றைக்கு உரையாடி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. அதுதான் பட்டிமன்றம்ன்ற வடிவமே. மதங்கள் தங்களுக்கான உரையாடல் நிகழ்த்துகிற இடம். தமிழ்நாட்டுல திராவிடத்தை வளர்த்ததுக்கு ஒரு பெரிய ஆணிவரா இருந்தது இந்த வடிவம். அதனாலதான் ராமாயணத்தை அண்ணா பொலன்னு பொலந்து தீப்பரவட்டும் என்ற புத்தகமாவே நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப தன்னுடைய கருத்துக்களை வலிமைப்படுத்தி சொல்லி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி இல்லையா, இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். கேட்டுட்டு உன்னுடைய கருத்து என்னன்றத பதிவு பண்ணணும். அந்த கருத்து வாந்தி எடுத்ததா இருக்க கூடாது. உன் சொந்த கருத்தா நீ வாச்சதா ஆதாரபூர்வமானதா இருக்கணும். இது எதுவுமே இல்லாம போய் நின்னா நீ உனக்கான சொந்த பந்தங்களை இழக்கிறன்றத இந்த லண்டனில் இருக்கிற தற்குறி சீமானுடைய தம்பிகள் புரிஞ்சுக்கணும். ஆக இது பேசி முடிச்ச உடனே போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்தோடனே பரபரக்கிறாங்க இந்த பசங்க. பரபரத்த உடனே இந்த பசங்களை போலீஸ் புடிச்சிட்டு போகுது. அப்புறம் இவங்க என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க மேல கேஸ் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு உள்ள பேசுறாங்க. பாருங்களேன். இது குழப்பறதுக்கு நீங்க போங்க, மயிரன் நீங்களும் போங்க, மயிரன் நீங்களும் போங்க, நீங்க போங்க போங்க. பாத்தீங்களா தேவையா இது? அரசியல் தெளிவற்ற ஒரு சாக்கடை ஒரு தற்கொலை கும்பலோட இருக்கும்போது எத்தகைய பெரிய ஆபத்துகளை இளைஞர்கள் எதிர்கொள்கிறார்கள். தன் அரசியலவே தெளிவற்றவர்களாக இந்த இளைஞர்கள் எப்படி திருப்பி விடப்படுகிறார்கள். அரசியல் தெளிவற்ற இளைஞர்களால என்ன பண்ண முடியும் அரசியலா? ஒரு தமிழ் தேசிய அரசியல் இது இல்லையே. தமிழ் தேசிய அரசியல உட்கார்ந்து பேசுங்க. பேசுறத கூப்பிட்டா சீமான் வரமாட்டான். சீமானுக்கு இருக்கிற அறிவுக்கெல்லாம் என் வீட்டு எழுத்த விட்டு 5ஆவது படிக்கிற குழந்தை கூட அறிவான குழந்தை. அப்படித்தான் அது சீமானுக்கு மண்டையில மூளை. என் வீட்டுக்கு எழுத்த வீட்டுல இருக்கிற 5ஆவது பிள்ளைக்கு தெரிஞ்ச அறிவு கூட அதுக்கு தெரியாது. ஆனா தன்னைத்தானே மோகித்து கொண்டு காதலிச்சுக்கிட்டு தன்னை பெரிய அறிவாளியா அது நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சீமானைய நம்பி அரசியல்ல இறங்கிறதும் மண்குதிரைய நம்பி ஆத்துல இறங்குறதும் ஒண்ணுதான். இது இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம வருத்தமான வேண்டுகோள்.